எவ்ரிவன். ஈவினிங்லேருந்து சிக்கன் பக்கோடா மேலே ஒரு டெம்ப்ட். சரி ஓகே, நம்ம தான் டெம்ப்ட் ஆனால் சாப்பிட்டே ஆகணுமே. சரி ஓகே, நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்த உடனே அண்ணா நகர் கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே ஒரு பாய் கடையில் வந்து சிக்கன் பக்கோடா நல்லாயிருக்கும். சரி அங்கேயே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அன்றைக்கின்னு கடை இல்லை. சரி ஓகே, வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வரும்போது மெக்ஸி பாப்புன்னு சொல்லி ஒரு ட்ரக் இருந்துச்சு. அதை பார்த்தா ஃபுல்லாக சிப்ஸ் பாக்கெட்டாக தொங்க விட்டுருந்தாங்க. சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் மீடியம் லார்ஜ்னு சொல்லி 2 இது இருந்துச்சு. நாங்கள் மீடியம் தான் சூஸ் பண்ணோம். என்னென்னா அது வந்து நம்ம சிப்ஸ் பாக்கெட் சூஸ் பண்ணி கொடுக்கணும். அதில் வந்து அவங்க சிக்கன் எல்லாமே கலந்து கொடுப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஆரஞ்சு கலர், நாங்கள் க்ரீன் தான் கேட்டோம், க்ரீன் இல்லை. சரி ஆரஞ்சே கொடுங்கன்னு சொல்லி ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்டு டவர் பர்கர்னு சொல்லி ஒரு ஷாப் போயிருந்தோம். அங்கே வந்து ப்ரெட் ஆம்லேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரெட் ஆம்லேட் மேலே சாஸ்லாம் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, அப்புறம் வேறு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பாப்பு வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து எதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணி அதையும் நல்லா குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி வெங்காயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போகும்போது 2, 3 காயும் சேர்த்து வாங்கிட்டு அப்புறம் போகிற வழியில் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து ஒரு வழியாக வீட்டில் வச்சுட்டேன். சரி என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தர்பூசணி, அப்புறம் வந்து வெங்காயம் வாங்கினோம், அப்புறம் முலாம்பழம், அப்புறம் வந்து கேரட், பீன்ஸ் இது மட்டும் தான் வாங்கினோம். சரி ஓகே, இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு தூங்க போயிட்டேன்.